பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட இந்த ஜூம் கூடுகைக்கு வந்திருக்கின்ற உங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். சகோதரர் எபனேசர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பாக எனக்கு 2 முறை இந்த வாய்ப்பு தரப்பட்டது. ஆனா நான் அதை செய்ய முன் வரல. 3வது முறையும் என்ன இந்த அழைப்பு தேடி வந்தது. 2 மாதங்களுக்கு முன்பாகவே பிரதர் சொல்லிட்டாங்க, நீதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த நாளிலிருந்து பிரதர் சொன்ன நாள்ல இருந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த கூடுகையில என்ன வார்த்தையை நான் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த இரவு வேலைக்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரை, ஒரு சிலராக நீங்க ஆண்டவரை தெரிந்தெடுத்து இந்த கூடுகையில ஒவ்வொரு வாரமும் இணைத்து அநேக காரியங்களை நாங்க கேட்கறதுக்கு நீர் பாராட்டி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திர ராஜா. நாங்க இணைந்து தகப்பனே கத்தாவை இந்த மிஷனரி தரிசனத்தை பெற்றுக்கொள்ளவும், தகப்பனை குடும்பங்களுக்காக பாரப்படவும் கத்தாவை நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வேலை நீங்க ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. கத்தாவே அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவை. எந்த கனெக்ஷன்ல கத்தாவை எந்த தடையும் வராதபடிக்கு காத்துக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக ஆளுகை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். நீங்களும் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். அடிச்சுவடுகளை பின்பற்றுவது என்பது ஒருவர் நடந்த பாதைய ஒருவர் நடந்த அடிச்சுவட்டை கூர்ந்து அதை கவனித்து நம்ம நடக்கிறதா இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுறது. அவருடைய மாதிரிய நம்ம கூர்ந்து கவனித்து நம்ம நடந்து செல்லணும்னு சொல்லி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் பலவிதமான நபர்களை முன்வைத்து போகிறது. தீவிரவாதங்களை இந்த நாட்கள்ல அதிகமாக முன்வைத்து பல தீய செயல்களை செய்து அப்படி மக்கள் கூட்டம் கூட்டமாக மடிந்து போகிற காரியங்களை பார்க்கிறோம். அரசியல் தலைவர்களை முன்வைத்து போறாங்க, விளையாட்டு வீரர்களை முன்வைத்து போறாங்க, சினிமா நடிகர்களை முன்வைத்து போறாங்க. தவற சரின்னு சொல்லிட்டு முன்வைத்து அவங்க போற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்களுடைய முடிவு அது எப்படியாக இருக்கிறது? நித்திய ராஜ்யத்தை அவங்க இழந்து போற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல, இந்த வருகையின் நாட்கள்ல கர்த்தர் நம்மளை வைத்து இருக்கிறார். நம்மளை தெரிந்தெடுத்ததற்கு, நம்மளை அழைத்ததற்கு, நம்மளை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து நம்ம செயல்படணும். நம்ம கிறிஸ்துவ முன் வைத்து அவர் நமக்கு வைத்து போன அந்த மாதிரியை பின்பற்றி அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் அடிச்சவள்களை கவனமாக பின்பற்றி நம்ம மாத்திர ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு மற்றவர்களை நம்மளால் இயன்ற மட்டும் மற்றவர்களையும் இந்த ஜீவனை சுதந்திரிக்கும்படி செய்வதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த கொரோனாக்கு முன்னால மரித்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் நம்ம கவனமாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போமானால் கர்த்தர் நம்ம மூலமாய் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார். அதற்கு முன்பாக இயேசுவின் முன்மாதிரி என்ன? நம்ம அடிச்சுவடுகளை பின்பற்றோம்னா இயேசுவின் முன்மாதிரி என்ன? அவருடைய அடிச்சுவடுகள் எப்படிப்பட்டது? அவர் எப்படி முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டினார் என்பதை தியானித்து அவரை பின்பற்றி நடந்த தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்பதை நம்ம தியானித்து நாமும் அவருடைய சுவடுகளை நம்ம அனுதினமும் பின்பற்றுகிறோமா? அவருடைய
அவருடைய மாதிரிகளை பின்பற்றுகிறோமா என்பதை நம்ம தியானித்து நம்ம முடிப்போம். நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசுவை பற்றி பேச வேண்டுமானால் நேரமே போதாது, பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ரத்தின சுருக்கமாக சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்ப்போம். முதலாவது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். God is love. 1 யோவான் 4:8, 9, 10, 11 வாசிக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 11வது வசனத்துல, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடவோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அடையும்படி யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு அன்பு. அந்த அன்பு இருந்ததுனாலதான் நம்ம செய்த பாவங்களுக்கு நம்ம தான் தண்டனை அனுபவிச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு கிருபையாய் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அதை நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்மள ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ உன்னிடத்துல அன்பு 10:22-39 பாக்குறோம். 2ஆம் கற்பனை, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த காரியத்தை நம்ம செய்யறோமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் நம்ம தியானிச்சு பார்ப்போம். அவருடைய மாதிரியை பின்பற்ற நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை நேசித்தது போல மற்றவங்களை நேசிக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். கடைசி நாட்கள்ல அக்கிரமம் மிகுதியாவதுனால, மத்தேயு 24:12 சொல்லப்பட்டிருக்குது, அக்கிரமம் மிகுதியாவதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லிஸ்ட்ல நம்ம வந்துடக்கூடாது. நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கர்த்தரால முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அவரை பிரதிபலிக்கணும். குடும்பத்துல இன்னைக்கு அன்பு தணிஞ்சு போச்சு. அப்ப குடும்பத்துல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல அன்பு தணிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் இப்படி இருக்குமானால் வெளியில நம்ம யோசித்து பார்க்கவே முடியாது. அந்த அன்புல நம்ம குறைவுபடவே கூடாது. அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி நடக்கணும். இன்னைக்கு அதனாலதான் கிறிஸ்தவ குடும்பங்கள் அநேக டைவர்ஸ்க்கு நேரா போகிறது. அன்பு இருந்துச்சுன்னா, கிறிஸ்து எப்படி சொல்லி இருக்கிற, சபையில கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படி அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 13 முழுவதையும் நம்ம வாசிச்சா அன்பை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்குன்னு சொல்லி போட்டிருக்குது. சகலத்தையும்ன்றத நல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி பார்க்கணும். சகலத்தையும் தாங்குன்னு சொல்லி சொன்னா அந்த பிரிவினைக்கு இடமே கிடையாது. டைவர்ஸ்க்கு இடமே கிடையாது. 3 மாதங்கள்ல திருமணம் ஆகி பிரிந்து போயிடுறாங்க. ஏன்னா அன்பு இல்ல, ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியல, குடும்பங்கள்ல பிரச்சனைகள். இப்படிப்பட்டதுக்கெல்லாம் அன்பு குறைவுபட்டதுனாலதான் இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியம் இருக்குது. நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்ம இதுல கொஞ்சம் கூட குறைவுபடக்கூடாது. தேவன் நம்மகிட்ட எப்படி அன்பு கூர்ந்தாரோ அந்த அன்பு நம்மள காணப்படும்படியாக அவரை முன்வைத்து அவரை மாதிரியாக பின்பற்றுகிற அவருடைய ஜனங்கள் அந்த அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி நடக்கணும். இரண்டாவது காரியம் ஆண்டவர்ட்ட இருந்தது, தேவன் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ளவர். மத்தேயு 14:14 வாசிக்கும் போது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்கள வியாதியஸ்தர்களா இருந்து சொஸ்தமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து பாவத்திலிருந்து ஆத்தும மீட்ப மாத்திரம் அவர் செஞ்சு முடிக்கல, உலக பிரகாரமான சரீர தேவைகளை செய்வதில் அவர் மனதுருக்கம் உடையவராக இருந்தாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறார். அந்த மனதுருக்கத்தை நம்ம ஒவ்வொருவரும் உடையவர்களாக இருக்கும். இந்த மனதுருக்கம் குறைஞ்சே போகக்கூடாது. சங்கீதம் 103:8 நம்ம சங்கீதம் 103:8 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம மிகுந்த கர்த்தர், அதே போல யாக்கோபு 5:11 கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரக்கம் உருக்கம் நம்ம இடத்துல காணப்படணும்.
அதே போல லூக்கா 10:30 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் அறிஞ்ச சம்பவம் தான். ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகையில கள்ளர் கையில அகப்படுறான். அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிரா விட்டுறாங்க. அப்பதான் ஒரு ஆசாரியனே வர்றாரு. அவனை கண்டும் காணாம போயிடுறாரு. திருப்பி லேவியன் வர்றாரு, கண்டும் காணாம விலகி போறான். ஒரு சமாரியன் வந்து பிரயாணம் அப்போ அவனை கண்டு அவன் மனது உருகி அவன் செய்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். எண்ணெயும் திராட்சரசமோ வார்த்து காயங்களை கட்டி சுய வாகனத்துல ஏற்று அவனை பராமரிக்கிறான். மறுநாள்ல அவன் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில கொடுத்து, இனி இவனை விசாரிச்சுக்கோ, அதிகமா ஏதாகலும் இவனுக்கு செலவழித்தா நான் திரும்ப வந்து உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறத பார்க்க இந்த 3 பேர்ல எவன் பிறனா இருந்தான் என்று கேட்கப்படும் போது இரக்கம் செய்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரக்கம் நம்ம ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருத்தையும் அது இருக்கணும், காணப்படணும். அப்படிப்பட்ட இரக்கம் உடையவர்களாக ஆண்டவர் எப்படி மனதுருக்கமோ இரக்கம் உடையவராக இருந்தாரோ அந்த இரக்கத்தை நம்ம பற்றி பிடித்துக் கொள்ளணும். அவர் காண்பித்த அந்த மாதிரிய ஒருவேளை காலங்கள் மாறி போகலாம், மனிதர்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் இன்னைக்கு உள்ள காலம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. யாரு எப்படி போனாலும் நம்ம ஆண்டவர் நமக்கு கற்பித்து காட்டின அந்த அடிச்சுவடுகளை நம்ம ஒரு நாள் விட்டு விலகக்கூடாது. அந்த மாதிரியை விட்டு நம்ம விலகி போகவே கூடாது. அதனால இரக்கத்துல நம்ம குறைவுபடக்கூடாது. மனதுருக்கத்துல ஆண்டவரை போல நம்ம குறைவுபடாம இருக்கணும். அடுத்த காரியம் அடுத்ததாக மன்னிப்பு. ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்த மன்னிப்பு மிகவும் பெரியது. நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா, ஏசாயா 1:18 சொல்லப்பட்டிருக்குது. ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்ச போல வெண்மையாக்கி இருக்கிறாரு. எவ்வளவு மன்னிப்பை அவர் தந்திருக்கிறாரு. எதையுமே நம்மகிட்ட எதிர்பார்க்கல. அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை கழுவி சுத்தம் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாவி அவர்கிட்ட வந்தாலும் அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 18:21-25 நம்ம வாசிக்கும் போது பேதுரு அவர் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்து வந்தா நான் எத்தனை தரம் மன்னிக்கணும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, 7 தரம் இல்ல, 70 தரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட மன்னிப்ப, அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு உவமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு கடன் வாங்கினவனுக்கு கொடுத்த மன்னிப்பு அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் கடன் கொடுத்தவங்களுக்கு அவன் அந்த மன்னிப்பை கொடுக்கறதுக்கு தவறு நீங்க எடுத்து பின்பாக வாசித்துக் கொள்ளுங்க. அவன் திரும்பி அவன் செலுத்தவே இல்லை. அதனால அவனுக்கு கிடைத்த பலனையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்மளும் இப்படிப்பட்டவர்களாக நம்ம இருந்து விடக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி அந்த மன்னிப்பை கொடுத்தாரோ அந்த மன்னிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். 70 தரம் மன்னிப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. 29 வசனத்துல பாக்குறோம், அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவனை காலில் இருந்து என் இடத்துல பொறுமையாயிரு, எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்க என்று வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் அவனை கொடுத்து தீர்க்கும் அளவு காவல்ல போடுவித்தான். இப்படிப்பட்ட அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சு, ஆனா அவன் மற்றவனுக்கு மன்னிக்க கொடுக்கல. அதனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பும் அவன் போட்ட சம்பவத்தை இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அதனால நம்மளை சிந்தித்து பார்ப்போம். குடும்பங்கள் இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க முடியல. ஒருவர் குற்றத்தை எப்பவோ செஞ்ச தவறுகளை மனதுல வைத்துக் கொள்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி மன்னித்தார் என்பதை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா நம்மளும் மற்றவர்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுப்போம். நம்ம அந்த மத்தேயுல அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 18:35 சொல்லப்பட்டிருக்கு, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். பாத்துனப்ப இந்த வார்த்தைய நம்ம ரொம்ப மனதுல கொள்ளணும். நம்ம மன்னிக்காம போனா பரமபிதா
நம்மளையும் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு வேதம் தெளிவா சொல்லுகிறது. அதனால நம்ம ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். இப்படிப்பட்ட மன்னிப்ப ஆண்டவர் மாதிரியா நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஃபுட் பிரிண்ட நமக்கு முன் வைத்து போயிருக்கிறார். அந்த மன்னிப்ப நம்ம மற்றவர்களுக்கு வாரி வழங்கணும். அப்ப நம்மளுடைய தவறுகளையும் ஆண்டவர் அழகா மன்னிப்பார். பரமண்டலத்துல ஜெபத்துல நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம், நம்ம குற்றங்களை நமக்கு ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறார் அப்படி மற்றவங்களை மன்னிக்கும்படி நம்ம சொல்லுகிறோம். அதை பெயரளவில் வாசித்து போகாம மற்றவங்களுக்கு நம்ம கசப்புகள் வைக்காம மன்னிக்கிறதுக்கு நம்ம அப்படிப்பட்ட கிருபைகளை பெறணும். எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னைக்கு வைராக்கியம், குடும்ப தரிசன கூடுகின்றனால நான் சொல்றேன், எத்தனையோ குடும்பங்கள்ல வைராக்கியம் பேசுறதே இல்ல. அப்படிலாம் நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள் சாட்சியற்ற நிலைமையில இருக்கிறாங்க. இந்த நிலைமைகள் எல்லாம் இந்த நாள்ல நம்ம சரி செய்யப்படணும். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். நம்ம எதுலயும் நம்மள ஆண்டவர் நம்ம ஒரு பழுதற்ற ஒரு நபராக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி வர்ற நாம இதுல நம்ம தவறி இருந்தோம்னா இதை நம்ம சரி செய்து கொள்ளணும். அடுத்ததாக 4வது காரியம், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 பாக்குறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நன்மையை தவிர நம்ம ஆண்டவர்ட்ட தீமையே கிடையாதுங்க. ஏசாயா 1:17 சொல்லப்பட்டிருக்கு, நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ரோமர் 2:7 சொல்லப்பட்டிருக்குது, சோர்ந்து போகாம நற்கிரியைகளையும் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் போட்டிருக்கு. அப்ப நன்மை செய்யறது சோர்வு வரும், சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம சோர்ந்து போகாம நன்மை செய்தோம்னா நமக்கு ஒரு ரிவார்டு இருக்கு. அது நித்திய ஜீவன் ஆண்டவரு நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால இதுல நம்ம குறைவுபட்டிருந்தோம்னா இந்த நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருப்போம். நம்ம நன்மை செய்யறதுனால அநேக கஷ்டங்களை ஒருவேளை அனுபவித்திருக்க கூடும். அதை வைத்து நம்ம பின்வாங்கி விடக்கூடாது. ஆண்டவருடைய பலத்தினால தொடர்ந்து நம்ம நன்மை செய்ய முன் வரும்போது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பார். அது மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவ வாசற்படியில படுத்திருக்கோம். ஒரு எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்ய தவறணும்னா பாவ வாசப்படியிலே படுத்திருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து தேவன் எப்படி அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அப்படி நம்ம நன்மை செய்கிறவர்களாக நம்ம இருப்போம். அவருடைய இந்த முன்மாதிரிய இந்த அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றுவோம். அடுத்ததாக 5வது காரியம், தேவன் ஒளியாய் இருக்கிறார். God is light. யோவான் 1:4-5-9 சொல்லப்பட்டிருக்குது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால நம்ம ஆண்டவர் ஒளியா இருக்கிறார். ஒளியா இருக்கிறது போல நம்மளும் ஒளியா வெளிச்சம் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவளா இருக்கணும். மத்தேயு 5:14-15-16 வாசிக்கும் போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல 16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் எப்படி ஒளியா இருக்கிறாரோ நம்மளும் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவங்களா இருக்கணும். இருக்கிற இடங்கள்ல, பணி செய்கிற இடங்கள்ல நம்ம வெளிச்சத்தை, ஆண்டருடைய வெளிச்சத்தை காட்டணும். குடும்பத்துல ஆண்டருடைய ஒளியை காட்டணும். மற்ற இடங்கள்ல, செல்லுகிற இடங்கள்ல நம்ம கர்த்தர் எப்படி, ஆண்டவர் எப்படி அந்த ஒளியா இருந்தாரோ, அவர் ஒளியா இருக்கிறாரோ அதே போல அந்த வெளிச்சத்தை நம்மளுடைய வெளிச்சமும் பிரகாசிக்கணும். இந்த அடிச்சோடுகளை, இந்த மாதிரிய நம்ம பின்பற்றி செல்லணும். அடுத்ததாக 6வது காரியம், பிதாவின் சித்தத்தை அவரு செய்து முடித்தார். யோவான் 6:38 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி
செய்யவே நான் வானத்துல இருந்து இறங்கி வந்தேன். எவ்வளவு ஆண்டவர் 100க்கு 100 அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம அப்படி ஆண்டவருக்கு 100க்கு 100 ஒப்பு கொடுத்து நம்ம ஜீவிக்கிறோமா? பாட அந்த ஏசாயா 53:10 வாசிக்கிறோம். தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பா, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்குன்னு சொல்லி 53:10 போடப்பட்டிருக்கிறது. தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளின் பாதைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். முழுவதுமாக சிலுவை பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவராக இயேசுவை குறிச்சு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தாரு. அந்த திட்டத்தை சித்தத்தை 100க்கு 100 அவர் நிறைவேற்றினதுனாலதான் நம்ம இன்னைக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவரை பின்பற்றி செல்றோம். இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு விசேஷித்த ஜனங்களாக இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் 100க்கு 100 தன்னை ஒப்பு கொடுத்தார். அத போல நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரை குறிச்சும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு குடும்பத்தை குறிச்சு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்துக்கு நேரம் நம்ம திரும்பணும். நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுடைய ஆசைய விருப்பத்தை ஆண்டோட சித்தத்துல நுழைக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஃப்ரீயா நான் பேசுகிற எனக்கும் நான் சொல்றேன், ஆண்டவர்ட்ட 100க்கு 100 நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சித்தம் இல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று 100க்கு 100 அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து போகும்போது அவர் நம்மளை எப்படி பிதா குமாரனை உயர்த்தினது போல நம்மளே அவர் ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராக அவர் இருக்கிறார். இந்த அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி நம்ம நடக்கணும். அதை நம்ம மனதுல வைத்துக் கொள்ளணும். அடுத்தது 7வது காரியம், கடைசியாக ஜெபிக்கிறவராக இருந்தார். ஆண்டவர் எப்பவுமே ஜெபிக்கிறவராக இருந்தார். இந்த காரியங்கள்லாம் இது ஆண்டவரை குறிச்சு பேசினா நிறைய காரியங்கள் பேசலாம். ஆனா ஒரு சில சுருக்கமா சில காரியங்களை நான் சொன்னேன். ஆனா இதெல்லாம் நிறைவேற்றணும்னா ஜெபம் ரொம்ப அவசியம். ஆண்டவர் இயேசுவையும் பிதாவையும் பிரிக்கவே முடியாது. எப்போதும் ஜெபித்துட்டேதான் இருந்தார். இதெல்லாம் நிறைவேற்றப்படணும்னா ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. அவரை இருட்டோட அதிகாலையில மார்க் 1:35 அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ணினார்னு போட்டிருக்கு. அதிகாலையில இருட்டோட போறாரு. அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அதிகாலையில ஆண்டவர் நமக்கு வைத்து போன அந்த முன்மாதிரிய பின்பற்றி அதிகாலையில இருட்டோடு நம்மளும் ஆண்டவரை பின்பற்றி ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். மத்தேயு 14:23 சொல்லப்பட்டிருக்குது. சாயங்காலம் போது தனிமையா இருந்தா ஜெபத்துல தனி ஜெபம். மத்தேயு 14:23 ஜனங்களெல்லாம் அனுப்பிட்டு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் தனி ஜெபம். அங்க முக்கிய தனி ஜெபத்தை அவர் விரும்பி போறத பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, ராம் முழுவதும் அவரு ஜெபித்ததை நம்ம பாக்குறோம். லூக்கா 6:12 அந்நாட்கள் அவர் மலையில ஏறி ராம் முழுசும் ஹோல் நைட் ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சீஷரோட கூட கம்பைன்ட் பிரேயர், எல்லாரையும் கூட்டி எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை அவர் முன் வைத்திருக்கிறார். அடுத்தது மத்தேயு 4:2 உபவாசித்து ஜெபித்திருக்கிறார். 40 நாள் அவர் தேவகுமாரன். ஆனா அவரு நம்ம இப்படிப்பட்ட ஃபுட் பிரிண்ட்ஸை நமக்கு முன்பாக வச்சுட்டாரு. உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். லூக்கா 22:44 வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு கண்ணீர் வேர்வை ரத்தத்தின் பெருந்துளையா தரையில விழுந்துச்சுன்னு சொல்லி பாக்குறோம். இப்படிப்பட்ட ஜெப ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். ஆண்டவரையும் பிதாவையும் பிரிக்கவே முடியாது. அப்படி அவப்பட்ட ஒரு ஜெபம் ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட் இருந்தது போல நம்மளும் ஆல்வேஸ் எப்பவும் ஆண்டவரை கனெக்டடாவே இருக்கும்போது நம்மளும் ஆண்டவர் செய்தது போல நன்மை செய்கிறவர்களாக, மற்றவங்களை மன்னிக்கிறவங்களாக, பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்களாக, நம்மளும் மற்றவங்க மேல அன்பு கூறுவங்களாக, மனதுருக்கமும் இரக்கம் உடையவங்களாக நம்ம கண்டிப்பா நம்மளும் மாற முடியும் என்பதுல சந்தேகமே இல்லை. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரிய பின்பற்றி நடந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை. இந்த மாதிரியை பின்பற்றி போங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. இந்த மாதிரியை
பின்பற்றி அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள ஒரு சிலரை குறிச்சு நம்ம தியானித்து நம்ம முடிப்போம். முதலாவது பவுல் அப்போஸ்தலன். இந்த பவுல் அப்போஸ்தலன் தான் அவரு இந்த பவுல் தான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவ பின்பற்றுவது போல நீங்க என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் கிறிஸ்துவ பின்பற்றேன், அது மாதிரி நீங்க என்ன எவ்வளவு போல்டா என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லணும். அவர் எவ்வளவு கரெக்டா இருந்திருக்கணும். ஆனா அவர் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, நான் 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பவுல் அப்போஸ்தலனை குறிச்சு பார்க்கும்போது அவர் சவுலாக இருந்தவரை தான் பவுலாக ஆண்டவர் மாத்துறாரு. இவர் 12 சீஷர்கள்ல ஒருத்தர் கிடையாது. ஆனால் இயேசுவ அப்படியே காப்பி பண்ணி வாழ்ந்தவர் இந்த பவுல் அப்போஸ்தலன். 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். அதனாலதான் அது இன்னும் அந்த நிருபங்கள் நமக்கு பல காரியங்களை போதித்து நடத்துகிறது. நம்ம 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 இந்த காலத்துல வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் நம்ம பிரயோஜனப்படுறோம், ஆசீர்வதிக்கப்படுறோம். சுவிசேஷம் பரவுவதற்கு தன்னுடைய வாழ்க்கைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர். எதற்காக பிலிப்பியர் 3:12 சொல்லப்பட்டிருக்குது, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்ன ஆண்டவர் எதற்காக பிடிச்சாரோ அத நான் 100க்கு 100 நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அதை ஆசையா தொடர்றேன்னு சொல்றாரு. அவர் ஒரு பெரிய வசதி படைத்தவர். கமாலியலின் பாதத்துல கற்று தேர்ந்தவர். ஆனா அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக பிலிப்பியர் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். அதே போல ரோமர் 8:39 உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி வேதம் அவர் சொல்லி இருக்கிறாரு. எந்த காரியம் என்ன ஆண்டவரை விட்டு பிரிக்கவே பிரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்க்க இன்னும் எத்தனையோ காரியங்கள் அவர் சொல்லி இருக்கிறாரு. இப்படி பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நம்ம முன்வைக்க அவருடைய மாதிரியை நம்ம பின்பற்றும்படி நம்ம இந்த நாள்ல நம்மளை ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்லும்படி ஆசைப்படுகிறேன். இந்த மோசேயினுடைய வாழ்க்கை. இந்த மோசையை பத்தி மோசைய ஒரு பெரிய திட்டத்துக்காக ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்தார். ஒரு பெரிய திட்டம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்துல அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அந்த 430 வருஷம் அவங்களுடைய கூக்குரல் எவ்வளவோ ஒடுக்கப்பட்டாங்க. அவங்க கூக்குரல் ஆண்டவரை நோக்கி எட்டினதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த மோசையை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அப்படியே அந்த திட்டத்தை நிறைவேற்றல. ஆனா இந்த பெரிய திட்டத்துல பலர் இணைந்து இருக்கிறாங்க. முதலாவது காரியம் மோசேயினுடைய தாய். இந்த மோசேயினுடைய தாய் எப்படிப்பட்டவங்க? யாத்ராகமம் 2:1 சொல்லப்பட்டிருக்குது. லேவியின் குடும்பத்தார்ல ஒருவன் லேவியின் குமாரத்தியை ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகு உள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒழித்து வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மோசேயினுடைய தாயினுடைய பெயரும் 6:20 கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோகேபேத்ன்றது அவன் மோசேயினுடைய தாய். அவங்க பாருங்க, அவங்களும் இந்த விஷனை முதலாவது பெற்றிருந்திருக்க கூடும். இந்த பாருங்க, தன்னுடைய சொந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களும் ஆண்டவருடைய திட்டத்தை செய்யறதுல அவங்க ரெடியா இருந்ததுனாலதான் அந்த நாட்கள்ல அந்த அரண்மனையில இருந்து ஒரு பெரிய சட்டம் ஒண்ணு வந்துச்சு. என்ன சட்டம்? ஆண் குழந்தை பிறந்தா அது உயிரோட இருக்கக்கூடாது, கொன்று போடணும்னு சொல்லிட்டு 1 யாத்ராகமம் 1:16 நம்ம வாசிக்கிறோம். 15 16 எபிரேய ஸ்திரீகளுக்குள்ள மருத்துவம் செய்யும் போது ஆண் பிள்ளையானால் பின்பகுதி ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோட வையுங்கள். இப்படிப்பட்ட
காரியம் அன்னைக்கு அரண்மனையில இருந்து பிறப்பிக்கப்பட்டுச்சு. அவங்க ஆனா பாருங்க அதுக்கெல்லாம் பயப்படவே இல்ல. தைரியத்தோடு அவங்க வந்து பாருங்க 3 மாதம் அந்த குழந்தைய தைரியமா என்ன செஞ்சாங்க? ஒளிச்சு வச்சத நம்ம பார்க்கிறோம். இது ஆண்டு ஒரு ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு நமக்கு தைரியம் மிகவும் அவசியம். அந்த தைரியத்தினால அவங்க வந்து மறைச்சு வச்சாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்புறம் பெரியவன் ஆகும் போது 2:10 பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்திற்கு கொண்டு போய் விட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பெரிய எத்தனை வயசு வரையும் மோசே அங்க தாயிட்ட வளர்ந்திருப்பாரோ தெரியாது. ஆனா அது வரையும் அவர் அந்த மோசைக்குள்ள என்னென்ன காரியங்களை அவங்க உள்ள வச்சாங்கன்றது தெரியாது. அந்த திட்டத்தை தேவ திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஜோம் பண்ணி அவங்க மனதுல உள்ள இறக்கிட்டாங்க. அதனாலதான் அவர் வைராக்கியமாக இவ்வளோ பெரிய திட்டத்தை அவங்க செய்து முடித்தாங்க. 2 பிள்ளைங்க அவங்க பெற்ற 2 பிள்ளைங்க ஆரோனும் மோசையும் தேவனுக்காக எழும்புனாங்க. இதற்கு காரணம் யாரு தெரியுமா? அந்த மோசையினுடைய தாய். இன்னைக்கு இந்த காலத்துல வாழ்கிற நாம இப்படிப்பட்ட மோசேயின் தாயாக நம்ம வாழ்றோமா? நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோமா? அதுல தவறிவிடவே கூடாது. நான் அகஸ்டின் அங்கிளை குறிச்சு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல நான் இந்த நேரத்துல ஆசைப்படுகிறேன். அகஸ்டின் அங்கிள் எப்பவுமே அந்த அவங்க மெசேஜ்ல சொல்லி இருக்கிறாங்க, அவங்க அம்மா டெய்லி பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்களாம். பைபிள் வாசிக்கணும், ஆலயத்துக்கு போனா ஐயர் பேசினத வந்து கேட்பாங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு தடவை அவங்களுக்கு சிக்காயிட்டாங்களாம், அவங்களுக்கு அதிக பசியாம். அப்ப அவங்க அம்மாட்ட வந்து சாப்பாடு கேட்டப்ப அவங்க அம்மா சாப்பாடு தரவே இல்லையாம். அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ பைபிள் வாசிச்சியா? பைபிள் வாசிக்காம நான் சாப்பாடே தரமாட்டேன் அப்படின்னு அந்த சிக்கா இருந்த அங்கிள்கிட்ட அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளாம் அப்படிப்பட்ட தாயாக நம்ம இருக்க மாட்டோம். பரவாயில்ல, ஒரு நாள் பைபிள் வாசிக்காட்டி என்ன, பிள்ளை இவ்வளவு சிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா இன்னைக்கு நான் அங்கிள் நாங்க எங்க வீட்டுல பேசுவோம். அங்கிள் வந்து இன்னைக்கு இவ்வளவு வைராக்கியமாக அவங்க வந்து எழும்பி நிக்கிறதுக்கு காரணம் அந்த தாய், அந்த பாட்டிமா. அவங்க கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டினதுனாலதான் அந்த அங்கிள், இந்த அகஸ்டின் அங்கிள் அவ்வளவு மிஷினரிகளின் கல்லறைன்ற இடத்துக்கு துணிஞ்சு போனாங்க. அவங்க காமிச்ச வைராக்கியத்தை பார்த்து வளர்ந்ததுனால அவங்க அநேக காரியங்கள் சிறு வயதுல போதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இன்னைக்கு பாருங்க, அந்த இருண்ட இடத்துக்கு அவங்க சென்றாங்க. அநேக காரியங்களை கத்தருக்காக அவங்க இன்னைக்கு செய்து 6 டயசிஸ்ன்னு சொன்னாங்க. ஒரு தடவை நான் கேட்டேன், 6 டயசிஸ் மாதிரி நான் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கத்தர் கிருபை செய்தார். எவ்வளவு பெரிய திட்டத்தை கத்தர் பாருங்க அவங்க கரத்துல கொடுத்தார். இதற்கு காரணம் யாரு தெரியுமா? அவங்க அம்மா. அதே போல பிளெஸிங் வித் மிஷன் ஸ்டான்லி அங்கிள் பத்தி நான் கேட்டிருக்கிறேன். அவங்க அம்மா தாயார் இப்படி வேதத்தை கற்றுக் கொடுக்கறதுல அவங்க தவறுனதே கிடையாது. அவங்க வந்து டெய்லி வசனம் படிக்காம சாப்பாடு கிடையாது. இப்படி எல்லாம் அந்த தாயினுடைய வளர்ப்பு நிமித்தம் அந்த பிள்ளைங்க நம்ம தேசத்திலேயே அநேகரை நம்ம பார்க்கிறோம். அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிளை பாக்குறோம், ஸ்டான்லி அங்கிளை பாக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு தாயாக நம்ம இருக்கிறோமா? நம்ம கண்டிக்கிறதுக்கே இன்னைக்கு யோசிக்கிறோம். பிள்ளைகளை கண்டிக்க நம்ம தவறவே கூடாது. பிள்ளையின் நெஞ்சிலே மதியின ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அகற்றுன்னு சொல்லப்பட்டிருக்குது. வசனம் படிக்க வைக்கிறதுல மற்ற கத்தருடைய காரியத்தை மிஷினரி பாரங்களை இந்த சிறு வயதுல இருந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டி வளர்க்கணும். ஒருவேளை இன்னைக்கு கடைசி நாட்கள் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை விட அடுத்த சந்ததி, அவங்க கத்தருக்காக பின்னாட்கள்ல பெரிய காரியங்களை செய்துட்டு வரலாம். பெரிய ஒரு கூட்டம் அழிந்து போகிற மக்களை கத்தர் பக்கம் திருப்பிட்டு அவங்க பரலோகத்துக்கு நேராய் வரலாமே. நம்ம இந்த மோசையின் தாயை போல நம்ம இருக்கணும். அவங்க பாருங்க 2 பிள்ளைங்க எழும்பி அந்த பெரிய அடிமைத்தனத்துல இருந்த அந்த பெரிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. அதற்கு இந்த தாய் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு மிஷினரி குடும்ப தரிசனம்ன்றதுனால நான் இன்னைக்கு இத அதிகமாக நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். இப்படிப்பட்ட ஒரு அவங்க நம்ம சந்ததியில பாக்குற நம்ம அகஸ்டின் அங்கிள் அம்மா இவங்களெல்லாம் நம்ம மனதுல வைத்து நம்ம பிள்ளைகளையும் நம்ம அப்படி வளர்க்கறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, அடுத்ததாக மோசேயின் சகோதரி மீரியாம்.
சகோதரி, மோசையினுடைய சகோதரி. யாத்ராம் 2:7-8 வாசிக்கிறோம். அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேயர்ல பாருங்க பார்த்துட்டே இருக்கா. நாணல் பெட்டியை செய்யறாங்க, நதியில போட சொல்றாரு. அடுத்தது அவரு கொன்று போட சொல்றாரு. அப்புறம் 22ஆம் வசனத்துல நதியில, ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில, அவங்க நதியில போடல. பாருங்க, அழகான ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அந்த குழந்தைய அதுல வைத்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க, போய் நதியில அவங்க அந்த குழந்தைய நாணல் பெட்டியை எடுத்து 2:3 அப்புறம் இல்ல நான் அது அழகுள்ளது கன்று 3 மாதம் அவங்க ஒளித்து வைக்கிறாங்க. அந்த நாணல் பெட்டியை செய்து அவங்க அந்த நதியோரமாய் நாணலுக்குள்ள வச்சாங்க. சாரி, 3வது வசனத்துல கீழே இருக்குது, அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வச்சாங்க. பாருங்க, நாணல் நதியோரமா கொண்டு போய் வச்சுட்டாங்க, நதிக்குள்ள கூட போடல. அந்த நேரத்துல ஒரு தெய்வீக ஆலோசனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால அதன்படி அந்த சகோதரி பாருங்க எவ்வளவு முயற்சி எடுத்து செய்யறாங்க. அந்த பிள்ளைகள், அந்த தாய் எப்படி வளர்த்திருக்கிறாங்க. அந்த சகோதரியோட பங்களிப்பு அந்த ஜனங்கள் மீட்கிறதுல இருந்துச்சு. இப்படிதான் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை நோக்கி நம்மளும் போய்கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய பெரிய திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துல ஒருவேளை மோசையின் அம்மாவா இருக்கலாம், இல்லாட்டி ஒருவேளை மோசையின் சகோதரியாக இருந்து நம்ம செயல்படலாம். பெரிய மோசையாக நம்ம செயல்படாவிட்டா கூட நம்ம ஒரு மோசையின் தாயாக, இல்ல மோசையின் சகோதரியாக நம்ம இருந்து செயல்பட நம்மள ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த மருத்துவச்சிகளை குறிச்சும் போடப்பட்டிருக்குது. யாத்திராகமம் 1:15-21 தங்களை அவங்க வந்து தேவனுக்கு பயந்தாங்க. அவங்க தேவனுக்கு பயந்ததுனால ராஜாவுடைய கட்டளைய செய்யவே இல்லை. எவ்வளவு துணிச்சல் பாருங்க. அப்ப இந்த துணிவு நமக்கும் தேவை. சில நேரம் நம்ம பயந்து ஒதுங்கி போயிடவே கூடாது. நமக்கும் துணிவு தேவை ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு. அந்த ராஜாவோட கட்டளையெல்லாம் மருத்துவச்சிகளுக்கு தான் சொன்னாரு. ஆனா அவங்க டைரக்டா சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அவங்கதான் அந்த ஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்த்தாங்க. அவங்க வந்து பாருங்க எவ்வளவு தைரியமா இருந்ததுனால ராஜாவோட கட்டளை எல்லாம் மனதுல வைக்காம 17வது வசனத்துல மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்து ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோட காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் அந்த குடும்பங்களை தழைக்க செய்தார் என்று சொல்லி 21வது வசனத்துல மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்ப ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு செய்யல, ஆனா கர்த்தருக்கு பயந்ததுனால செஞ்சாங்க, ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. நம்மளும் இந்த மருத்துவச்சிகள் போல ஒருவேளை ஒரு சின்ன சின்ன காரியங்களை இருக்கிற இடங்கள்ல கர்த்தர் நம்ம கைக்கு நேரிடுகிற காரியங்களை துணிச்சலோடு செய்யும் போது, ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க என்பதை நம்ம அறிந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை, இவங்க எல்லாம் பாருங்க அவர் சிறு குழந்தையா இருக்கும் போது செயல்பட்டவங்க பாருங்க, அதுக்கப்புறம் அவர் பெரிய கர்த்தரால் பயன்படுத்த பெரிய பாத்திரமாக எழும்புகிறாரு. அதை இப்ப நம்ம இவர்களை மனதுல வைத்து ஒருவேளை ஒரு பெரிய ஊழியரா நம்ம எழும்பா விட்டா கூட இந்த நாட்கள் காலங்கள் போயிருச்சு, நான் என்ன செய்வேன்னு இன்னைக்கு நம்ம ஆண்டருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க, என்ன திட்டத்தை வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி கேட்டு நம்மளை அர்ப்பணிச்சு இப்படிப்பட்ட தேவ மனிதர் பவுல போஸ்தலனை போல அந்த மோசேயோட குடும்பத்துல மோசேயின் நாட்கள்ல நடந்தது போல, ஆண்டவரை என்ன குறிச்சு என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க, இவங்களுடைய முன்மாதிரிகளை நாங்க பின்பற்றதுக்கு, இவங்களுடைய அடிச்சுவடுகளை உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போன இவர்களை போல நாங்களும் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, இவங்களை தொடர்ந்து அநேக மிஷனரிகளுடைய வாழ்க்கையும் நம்ம பாக்குறோம். சமீபத்துல நாங்க வந்து தரங்கம்பாடிக்கு குடும்பமாக போறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அந்த இடத்துல
போய் நிக்கும் பொழுதுதான் அந்த தியாகத்தை நான் அறிஞ்சு கொள்ள முடிஞ்சது. பாருங்க, இன்னைக்கு வேதாகமத்தை படிக்கிறோம், எவ்வளவு ருசிச்சு படிக்கிறோம். நம்ம எல்லா தமிழ் பேசுகிறவங்ககிட்டையும் இந்த வேதாகமம் இருக்குது. ஆனா நம்ம ஒரு நாளும் இதற்கு பின்பாக எத்தனை தியாகம் இருக்கிறதுன்றத நம்ம நினைச்சு பார்க்க தவறிட்டோம்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தரங்கம்பாடிக்கு நம்ம எத்தனை பேர் போய் பார்த்திருப்போம்னு தெரியாது. நாங்களே லேட்டா தான் போய் பார்த்தோம். அங்க பாருங்க, அந்த சீகன் பால்கோடைய காரியங்களை பார்க்க முடிஞ்சுச்சு. 300 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிற நாட்கள்ல நம்ம ஜீவித்துட்டு இருக்கிறோம். ஒரு டெக்னாலஜி இல்ல. அவர் வந்த அந்த போட்டு வந்து அவங்க அங்க அங்க ஒட்டி இருந்தாங்க, போட்டோ ஒட்டி இருந்தாங்க. அதை பார்க்க முடிஞ்சு. ஐயோ, இதுல எப்படி இவர் வந்திருப்பாரு? இத பார்த்தாலே நம்ம விஷயம் எல்லாம் செயல்படுத்த நம்ம நம்ம தயங்கி இருப்போம். நம்மளா இருந்தா ஐயோ, இதுல எப்படி டிராவல் பண்ண முடியும்? 7 மாதங்கள். இன்னைக்கு ஜெர்மனிக்கு போகணும்னா 10 மணி நேரத்துல நம்ம போய் சேர்ந்துடலாம். 7 மாதம் அந்த கடல் பிரயாணம் நிறைய பேர் வர்றவங்க கூட இருக்கிறவங்க சில நேரம் மறிச்சிருவாங்களாம். அந்த பிரயாணம் ஒத்துக்காம அதை தூக்கி அவங்கள கடல்ல போடுவாங்க. பாருங்க, எல்லாம் பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க. அதுல ஒருவர் மறித்து தூக்கி போட எவ்வளவு அவங்க அப்செட் ஆயிருக்க கூடும், எவ்வளவு மனதளவுல அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன சௌரியங்களோட அந்த அது ஒரு போட்டு மாதிரிதான் இருக்குது. இந்த போட்ல எப்படி வந்தாங்க? 7 மாதம் டிராவல் பண்ணணுமே. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 10 நாள் 15 நாள் அல்ல, 7 மாதங்கள் அவர் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்த பிறகும் அவரை யாரும் அக்செப்ட் பண்ணல. 7 மாதம் 6-7 மாதம் அவர் அந்த கடற்கரையிலேயே ஓரத்துல 2 பேர் இருந்திருக்கிறாங்க. புளூச்சோன்றவரு அவர் பாருங்க, அவர் சீகன் பால்கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம வேற இடத்துக்காவது போயிருவோம், இந்த இடத்துல ஓப்பனிங்கே இல்ல, வந்தும் ஓப்பனிங் இல்ல அப்படின்னு நம்மளா சோர்ந்தே போயிருப்போம். ஆண்டவரே, சித்தத்தின்படி நான் வந்தேனா பல கேள்விகள் கேட்டிருப்போம், சோர்ந்து போயிருப்போம். ஆனா அவர் சோர்ந்தே போகல. அந்த புளூச்சோ சோர்ந்து திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஆனா அவர் போகல. அவர் கூட வந்த ஒருத்தர் திரும்பி ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஆனா அவர் முன் வைத்த கால பின் வைக்கவே இல்லை. அவர் உறுதியா இருந்து அது பாருங்க, 6-7 மாதங்களுக்கு அப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதுல 6 மாசம் சிறையில இருந்து இருக்கிறாரு. அவர் பாருங்க, அப்புறம் பார்த்தா பணம் இல்ல. பணம் இல்லைன்னு உடனே அவரு சொந்த தேசத்துக்கு செய்தி அனுப்புறாரு, என்னுடைய வீடு இருக்குது, இங்க ஊழியம் செய்யறதுக்கு பணம் எதுவும் இல்ல, ஊழியம் செய்யறதுக்கு பணம் வேணும், அதனால என்னுடைய வீடு ஜெர்மனியில இருக்குது, அந்த வீடை முழுவதும் விற்று அத அனுப்பிருங்க எனக்குன்னு சொல்றத கேட்கும்போது உள்ள ரொம்ப உடைஞ்சு போச்சு. இவ்வளவு தியாகமா ஆண்டவரே, அவருடைய பணங்கள் எல்லாவற்றையும் விற்று அந்த தரங்கம்பாடியில அவர் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார். அதனாலதாங்க இன்னைக்கு இந்த வேதாகமம் நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. ரூத் புஸ்தகத்தை அவர் ரூத் புஸ்தகம் வரையும் தான் அவரு டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் மரித்து போய்விட்டார். பின்பாக இருந்தவங்க தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறாங்க. மணல்லையே உட்கார்ந்து தமிழ் கற்றுக்கொண்டு இருக்கிறார். எவ்வளவு கஷ்டம். அன்னைக்கு மாதிரி நோட்டு இல்ல, புக் இருந்தது இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கர்த்தர் பாருங்க எப்படி அவங்கள அந்த அந்த காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லும் போது உள்ள அவ்வளவு உடைஞ்சிச்சு. ஆண்டவர் இவ்வளவு தியாகம். ஆனா அதனால நான் அங்க போய் என்ன நினைச்சேன்னா, 300 வருஷத்துக்கு முன்னால வந்த இந்த சீகன் பால்க்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாருன்னா, ஆண்டவரே தோமா எப்படி வந்திருப்பாரு? முதல் நூற்றாண்டுல வந்தாரு அவரு. ஏசப்பா உங்க சீஷன், அவர் எப்படி வந்திருப்பாரு? அவர் அது போட்டுன்னு தான் சொல்லணும். அந்த படகு எப்படி இருந்துச்சுப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு ஆண்டவர். இங்க அவங்க வந்தவங்க யாரும் பின்பாக தங்க சுய தேசத்துக்கு திரும்பி போகவே இல்லை, தன்னையே அர்ப்பணிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, தமிழ் இந்த தென் பகுதி, இந்தியாவினுடைய தென் பகுதியில அநேக கிறிஸ்தவர்கள் எழும்பி இருக்கிறோம். அதை தொடர்ந்து இவங்க எல்லாம் வந்ததுனால தோமாக்கு அப்புறம் சீகன் பால்க்கு, அதுக்கப்புறம் அநேக மிஷினரிஸ் வந்தாங்க. அதனால குடும்பமாக ஆண்டவர் கோத்திரமாக ஊராக ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, தொட்டாரு, ரட்சித்தாரு, கல்வியை கொடுத்தாங்க. எவ்வளவு ஏழ்மையில நம்ம இருந்திருப்போம். இன்னும் நம்ம தேசம் நம்மளும் இருளதான் இருந்திருப்போம். நம்ம நல்ல கல்வியை கற்றுக்கொண்டோம், நல்ல வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அவங்க விட்டு போன பணிய நம்ம பின்தொடரணும். நம்ம இன்னைக்கு மறந்துடுறோம் அத. நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்கள போல தியாகத்துல கொஞ்சம் கூட செய்யறதுக்கு நமக்கு மனதில்லாம போது. பேசுகிற எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம அவங்கள முன்மாதிரியாக நம்ம என்ன செய்யணும், வைத்து செயல்படணும். இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு எந்தெந்த காரியங்கள்லாம்
உந்துதலா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது காரியம் நேச வைராக்கியம். உன்னத பாட்டு 8:6-7 பாக்குறோம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உம்முடைய புயத்தின் மேல் முத்திரை போலும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தளல் அக்கினி தளலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள், 7வது வசனம், திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் சொல்லப்பட்டிருக்குது. நேசத்தையும் வைராக்கியத்தையும் பிரிக்கவே முடியாதுங்க. ஆண்டவருடைய நேசத்தை பெற்றாங்க, வைராக்கியமா எழுந்தாங்க. அந்த நேசம் தான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக செயல்பட வச்சுச்சு. அந்த நேசத்துல நம்ம இன்னைக்கு குறைபட்டிருந்தோம்னா, அந்த வைராக்கியத்துல குறைபட்டிருந்தோம்னா, அந்த நேச வைராக்கியத்தை நம்ம இந்த நாளுல நம்ம பெற்றுக்கொள்வோம். அடுத்ததாக தியாகம், அர்ப்பணிப்பு, அந்த துணிவு இருந்துச்சு. எபிரேயர் 11 24 26 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனாத போது பார்வோனுடைய அரண்மனை வாழ்க்கையை வெறுக்கிறான். அரண்மனை எனக்கு நான் கம்ஃபர்ட்டா இருக்கேன், நான் அரண்மனையில இருக்கிறேன், வெளியில ஜனங்க கஷ்டப்படுறாங்க, பட்டுட்டு போறாங்க, அவன் சொல்லல. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறத தெரிந்தெடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தனை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் சொல்லி பாருங்க. இப்படிப்பட்ட ஃபுட் பிரிண்ட்ஸ வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதான் தியாகம் பண்ணாங்க, அர்ப்பணிச்சாங்க, துணிவா செயல்பட்டாங்க. அடுத்தது ஜீவன ஒரு பொருட்டா என்னல முன்வைத்த கால அவங்க எந்த சூழ்நிலை பின் வைக்கவே இல்லை. அவங்க துணிஞ்சு செயல்பட்டாங்க. என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜீவன பொருட்டா என்ன இல்ல, தங்கிட்ட இருந்த பணத்தை பொருட்டா என்ன, உலகத்தையே கொடுத்தாலும் அதை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அன்பு, தேவனுடைய அன்பு அவங்கள அந்த நேச வைராக்கியத்தில நிரம்ப வச்சுது. தியாகம், அர்ப்பணிப்பு, துணிவோடு செயல்பட வச்சு ஜீவன ஒரு பொருட்டாக என்னல. அதனால அந்த தேவ திட்டத்தை அவங்க நிறைவேற்றி முடித்தாங்க. ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் பவுல் அப்போஸ்தலனாக இருக்கட்டும், மோசையாக இருக்கட்டும், ஒரு சீகன் பால்கா இருக்கட்டும், ஒரு தோமாவா இருக்கட்டும், நம்ம அநேக பரிசுத்தவான்களை நம்ம முன்மாதிரியாக பார்க்கிறோம். இயேசுவினுடைய முன்மாதிரியை பின்பற்றி போன, இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போன இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைய நமக்கு முன்பாக இந்த நாள்ல வைக்கப்படுகிறது. அந்த வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து, ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமா கடந்து போகுது. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், எந்த நிலையில நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நம்ம சற்று நம்மளை ஆராய்ந்து பார்த்து, நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம இவர்கள் விட்டு சென்ற பணி இன்னைக்கு தொடரணும். நம்மளதான் ஆண்டவர் நம்பியிருக்கா, சிறு கூட்டத்தை தான் ஆண்டவர் நம்பியிருக்கா. ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன மேல திட்டம் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளை நம்ம அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த இரவு வேளைக்காக நன்றியோடு நாங்க உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின இந்த ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா கர்த்தாவே, அப்பா நாங்க பேசுறதை ஆண்டவர் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லப்பா, எங்களை செயல்படுகிறவர்களாக வைங்கப்பா. எங்களுக்கு இப்படிப்பட்ட நேச வைராக்கியத்தினால எங்களை நிரப்புங்க தகப்பனே. ஆண்டவர் உமக்காக உறுதியாய் நிற்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களையும் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில நாங்க ஆண்டவரே ஒரு சின்ன காரியங்களையாவது பின்பற்றி நடக்கிறதுக்கு, அவங்க விட்டு சென்ற பணியை நாங்க தொடர்ந்து செய்து முடிப்பதற்கு எங்களை இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறோம்ப்பா. இந்த உலகம் தகப்பனே அப்பா ஆண்டவரே ஒரு முடிவுக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறது. நாங்க இந்த நாட்கள்ல எங்களை வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு தகப்பனே. அந்த நோக்கத்தை, அந்த ஆண்டவர் திட்டத்தை நாங்க அறிந்து எங்களை ஒப்பு கொடுக்க, குடும்பமா எங்களை ஒப்பு கொடுத்து செயல்பட கர்த்தர் எங்களையும் ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவீராக. பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யுங்க தகப்பனே. இருக்கிற இடங்கள்ல ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.